நமோ ஆவேசம் இந்திரியம் பரவாசம் இரவு பகல் கேசம் பாரு வல்வினையாம் தோசம் வாழ்வு பஞ்ச கோசம் மனமயக்கம் நேசம் பாரு வம்பான பொக்கிஷம் மதியில்லா ரோஷம் வழக்கம் அங்குசமாம் பாரு சொந்தெல்லாம் தோஷம் தொந்தமே உத்தேசம் தொடுவரது வேஷம் பாரு சூதான யம பாசம் நீக்கியே மகாசிஷ்யர்களையும் ஞானிகளையும் தர்மம் செய்கின்ற தவப்பொருள்களையும் காணக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கு கிடைப்பதற்கு நான் மற்ற முயற்சி அடைகின்றேன். உத்தரா பௌர்ணமி அன்று இந்த இடத்திலே ஏன் நாம் இந்த யாகத்தை கூட்டுகின்றோம், எப்படியெல்லாம் நீங்கள் வரவழைக்கப்பட்டீர்கள், இங்கு எதை உணர்ந்தீர்கள், என்ன மகிமையை கண்டு நீங்கள் வருகிறீர்கள், எவ்வளோ வருகின்றீர்கள் பரவாயில்லை, எப்படியோ வருகின்றீர்கள் பரவாயில்லை, எப்படியோ வரவழைக்கப்பட்டீர்கள் பரவாயில்லை, நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள் மிக சந்தோஷம், செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்தார்கள் மிக மிக சந்தோஷம். ஆயினும் இந்த இடத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றாலே நீங்கள் மிக மிக பாக்கியவான்களாக கருதப்படுகின்றீர்கள். எத்தனையோ பேர் ஆங்காங்கே எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே பகவான் சுற்றுச்சூழல்கள் உங்களை எல்லாம் அழைத்திருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்ற அனைவரும் மாபெரும் குருதராட்சம் பெற்றவர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களை பார்க்கும்போது என் குரு இத்தனை ரூபத்திலே இத்தனை விதமான காட்சிகளை கொடுக்கின்றார்கள். எனக்கு ஒரு குழந்தை வந்தது, அது கூட ஒரு குச்சியை தந்து கொடுத்தது. இத்தனை குச்சியிலே அந்த ஒரு குச்சியில் அவ்வளவு சக்தி இருக்கு. 2010 நெறி இருக்கிறதுனால அந்தந்த வழிபாடுகள் உங்க குருமகான்கள் அவர் உயர்ந்தவரா சின்னவரா பெரியவரான்னு சந்தேகமே படக்கூடாது. அது சந்தேகப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவங்க மகான்களை உங்க உள்ளத்தால நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இப்ப வரக்கூடிய காலம் மிக உகந்த காலமா இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னாலே ஏன்னா காலம் மிக கொடுமையான காலம் வருது. சுடர் 4 வேதம் என்ற சொல்றார் சிஸ்டர். எப்படி பேசுறாரு ராஜா, 4 வேதம் பொய்யானாலும் பொய்யாகலாம், என் வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது அப்படின்னாரு. அப்படியா சாமி, அப்படியே அனுபவிச்சேன். ஏன்னா அந்த கால ஞானம் அவர் சொன்ன அந்த கருத்துக்களை நான் எப்படியாவது இந்த மக்களுக்கு சொல்லணும், நீ சொல்றதா சொல்லிக்கோ அப்படின்னா. சமீபத்துல ஒரு காவி கட்டிட்டு ஒருத்தர் வராங்கன்னா அவங்க நதிமூல விஷயம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா தர்மம் ஒன்று இருக்கிறத எடுத்து காட்டக்கூடிய வல்லமை அவங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா சித்தர்கள் வரக்கூடிய நேரங்கள் நெருங்கி விட்டவில்லை என்பவர்களே, ஆங்காங்கே நீங்கள் இருந்து கொண்டு உங்களுடைய உண்மை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நீங்க வந்தீங்களே நீங்களே 1000 பேருக்கு சமமானவர்கள். நீங்க வந்தீங்களே நீங்களே உங்க லட்சியமே 1,00,000 பேருக்கு நீங்க சமமானவர்கள். நீங்க தான் தர்மத்தையும் நல்லதையும் நடக்குவதையும் சொல்லி விடணும். ஏன் இங்கெல்லாம் வரும் அப்படின்னா உங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க செய்யக்கூடிய தர்மம், நீங்க செய்யக்கூடிய தர்ம சிந்தனைகள், நீங்க எந்த படிப்புனாலும் படிச்சீங்க, அது உங்களுக்காக நீங்க படிச்சீங்க, வயிற்று படுத்துறாங்க படிச்சீங்க. அறிவு படிப்பு, குரு என்றால் அறிவு. அப்படிப்பட்ட மகான்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சச்சிதானந்த சபை தனி மேவு அன்பரெல்லாம் சர்க்குரு சமூகம் பாரு, சர்க்குரு சமூகம் பாரு, சத்குரு அனுகிரகம் தன்னுடன் கொண்டு சத்குரு சமூக பதிகமே நின்று சத்குரு வாக்கு தவறாது நின்று சத்குரு ஆனந்த தாண்டவம் மானிட ரூபமாய் அனுக்கிரக மூர்த்தம் பாரு, ஆசையுடன் பாசாதியாவும் கடந்தவர்க்கு ஆனந்தம் பொழியும் பாரு, சண்டமாருத தண்ட கோப முதலாதிகளும் குரு பாதம் சேரும் பாரு, சத்தியம் ஒன்றுதான் நித்தியம் என்றுமே சாற்றும் உருவாக்கை பாரு,
நன்று தீதெண்ணாது என்றும் ஒரு படியதாய் நின்று குரு பக்தி பாரு. ஜெகமெல்லாம் நிறைகின்ற சச்சிதானந்த சபை சர்க்குரு சமூகம் பாரு. சர்க்குரு சமூகம் பாரு. ஜீவனை சிவமாக்கும் குரு பாதம் அடைந்தவர் சித்தம் வினோதம் பாரு. திடமாக ஆத்மா அனாத்மா நிர்வாகம் செய்வதற்கு பாரு. பாவமுடன் பிரளய கேவலாவஸ்தையும் பாழாக்கி துளையும் பாரு. பகர்கின்ற சாக்கிர சொப்பன சுழுத்தியில் அவஸ்தை நிர்வாகம் பாரு. தேவர்களாயினும் ஜீவையும் செய்தும்போர் தீநரகில் உழல்வார்ப்பாரு. ஹரிஓம் கணபதியே வாவா, வாக்குள்ள கணபதியே வாவா, வடிவுள்ள கணபதியே வாவா. சர்வ புத்தியும் சர்வ சக்தியும் சர்வ சித்தியும் உன் வசமானார் போல் என் வசமாக சிவா. ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் விக்ன விநாயக சித்தர்கள் வந்து எப்படி கூப்பிட்டா நமக்கு தெரியுமா, இல்ல நம்ம கூப்பிட்டா அந்த மந்திரம் வந்து அவங்க போய் சேருமா, இல்ல நம்மளை பத்தி அவங்க தெரிஞ்சுப்பாங்களான்னு நான் சந்தேகப்பட்டது வந்து. அப்ப கேட்டுட்டேன், கிடையாது. கலியுகத்துல வந்து யார கூப்பிட்டாலும் பார்க்காம இருந்துருவாங்க. ஆனா சித்தர்கள் மந்திரத்தை நீங்க கூப்பிடும் போது அவங்க எந்த வேலையில இருந்தாலும் யார் நம்மளை கூப்பிடறாங்கன்னு அப்படி பார்ப்பாங்க. பார்த்தோன்னே அந்த பாறையில வந்து சினிமா படம் பிரம்மதே நல்லி அம்மனுக்கு ஓ மந்திர தந்திர இந்திர என்ற மாஸ்தி வைத்த பிரம்மதே தேசி காரணம் கலாதந்திரிகளுக்கு ஓம் ஜெய் குருவே துணை. ஓம் ஜெய் குருவே துணை. பூர்வ ஜென்ம முதல் மாக்கள் செய்வினைகளை போக்கிடும் கருணை காட்சி. புல்லறிவர் தங்களையும் நல்லறிவாக்கிடும் புகழ் பிரதாபம் காட்சி. மர்மம் ஒன்றில்லாமல் பகிரங்கமாய் பேசும் மகாதிட வீரம் காட்சி. மனது அலையாதருள் சச்சிதானந்த சபை சர்க்குரு சமூகம் காட்சி. சர்க்குரு சமூகம் காட்சி. சத்குரு அனுகிரகம் தன்னுடன் கொண்டு சத்குரு சமூக பதிகமே விண்டு. சத்குரு வாக்கு தவறாது நின்று சத்குரு பாதம் அடைவதே தொண்டு. தன்னைத்தான் அறிந்திட சச்சிதானந்த சபை சார்ந்து வர நேர்ந்து பாரு. சாதனம் பழகியே சன்மார்க்க நெறியினில் தவறாத நிலைமை பாரு. அன்னை தந்தை தானாகி யாவர்க்கும் கோனாகும் ஆதி குரு பாதம் பாரு. அன்பே சிவமாகும் அறிவே குருவாகும் அன்பினால் அறிந்து பாரு. வினை வழி வரும் தேகம் விமலர்க்கு முளதென்று வேதாந்த சுருதி பாரு. விரிந்து குவிதலே மாத்தவம் என்று சதா வேளையுள் நோக்கிப் பாரு. இணையிலா குரு பாதம் மறவாமல் இருப்போர்க்கு யமனில்லை என்று பாரு. விளங்கு மங்களகரம் சச்சிதானந்த சபை சர்க்குரு சமூகம் பாரு. ஒரே சிந்தனையாக நாம் பகவானை வழிபடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு ஒரு மாபெரும் அழுக்கராட்டம் இப்பொழுது யாகம் நடைபெற இருக்கின்றது. வாத்தியம் வாத்தியம்